நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கப்பா. சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்க என அவர்களது தோழிகளே வியந்து போகும் அளவுக்கு எக்ஸ்பிரஷன்கள். குழந்தையிடம் குழந்தையாக கொஞ்சம் விளையாடும் துரு பிரியங்கா இப்போது உயிரோடு இல்லை. அவனை குடும்பத்தோடு அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லனா நாங்க குடும்பத்தோடு இருக்க மாட்டோம் என கதறி துடிக்கிறார்கள் பிரியங்காவின் குடும்பத்தினர். நெல்லை பாளையங்கோட்டை சாந்தி நகர் 20வது தெருவை சேர்ந்தவர் ஜெஃப்ரின் டேவிட்சன். கார் வாங்கி விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். இவருக்கும் திசையன் விளை அருகே உள்ள ரமதபுரத்தைச் சேர்ந்த MBA பட்டதாரியான பிரியங்கா என்பவருக்கும் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 5 வயதில் ஒரு மகனும் 9 மாத ஆண் குழந்தையும் உள்ளது. கடந்த 31ஆம் தேதி நள்ளிரவு பிரியங்கா வீட்டில் தூக்கிட்டுக் கொண்டதாக அவரது கணவர் ஜெஃப்ரின் டேவிட்சன் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் அவரது உறவினர்கள் அங்கு வந்தனர். மேலும் பாளையங்கோட்டை போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து நெல்லை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலன் அளிக்காமல் 2ஆம் தேதி இரவு பிரியங்கா பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் பிரியங்காவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது குடும்பத்தினர் உடலை வாங்க மறுத்து விட்டனர். அதாவது அந்த அளவுக்கு கோழை அல்ல. வருடம் பிறந்து சில நொடிகளில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிட்டு மகிழ்ச்சியாக வருடத்தை தொடங்கியுள்ளார். ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் எப்படி உயிரை மாய்த்துக் கொள்ள முடியும் என்று கூறி பிரியங்காவின் குடும்பத்தினர் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதோடு உடனடியாக கணவர் ஜெஃப்ரின் டேவிட்சனை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மேலும் ஜெஃப்ரின் டேவிட்சன் தொடர்ந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்ததாலும் அடிக்கடி பிரியங்காவை கொடூரமாக தாக்கியதாகவும், எனவே அவரை கைது செய்திட வேண்டும் எனவும் பிரியங்காவின் தந்தை திலகராஜ் மற்றும் குடும்பத்தினர் பாளையங்கோட்டை போலீசில் புகார் அளித்தனர். அதேபோல் ஜெஃப்ரின் டேவிட்சனுக்கு வேறொரு பெண்ணுடன் திருமணத்தை தாண்டிய நட்பு இருந்ததால் அடிக்கடி கணவன் மனைவிக்கிடையே தகராறு ஏற்பட்டதாகவும், இதனால் ஏற்பட்ட பிரச்சனையில் அவர் பிரியங்காவை கொலை செய்திருக்கலாம் என்றும் அதிர்ச்சி குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி வருவதாகவும், அதில் தனக்கு 1 லட்சத்திற்கும் மேல் மாதத்திற்கு வருமானம் கிடைப்பதாகவும் கூறி ஜெஃப்ரின் டேவிட்சன் திருமணம் முடித்த நிலையில் 38,000 ரூபாய் மட்டுமே சம்பளமாக வாங்கியதாக கூறப்படுகிறது. தற்போது அந்த பணியிலும் இல்லாத நிலையில் கார் வாங்கி விற்கும் தொழிலில் அவர் ஈடுபட்டு வந்துள்ளார். தாலி உட்பட மனைவி நகைகளை அடகு வைத்துள்ளார் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி பிரியங்கா உயிரை மாய்த்துக் கொள்ள காரணமாக இருந்ததாக ஜெஃப்ரின் டேவிட்சன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இதனிடையே பிரியங்காவின் பிரேத பரிசோதனையில் அவர் உடலில் ஏற்கனவே காயங்கள் இருந்துள்ளன. மேலும் பிரியங்கா தனது குடும்பத்தினருக்கு அனுப்பிய வீடியோவில் அவரது உதடு முகம் முழுக்க தாக்கப்பட்ட இரத்த காயங்கள் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. இதனால் ஜெஃப்ரின் டேவிட்சன் பிரியங்காவின் கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயன்று இருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஒருவேளை பிரேத பரிசோதனை அறிக்கையில் அது உறுதி செய்யப்பட்ட கூடுதல் பிரிவுகளில் ஜெஃப்ரின் டேவிட்சன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். திருமணமாகி 7 ஆண்டுகளுக்குள் பெண் சந்தேகமான முறையில் உயிரிழந்துள்ள சம்பவத்தை அடுத்து கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது.
இந்த நிலையில் பிரியங்கா திருமணத்திற்கு மேக்கப்புடன் போஸ் கொடுக்க அவரது தோழிகள் அவரை பார்த்து ஹீரோயின் மாதிரி இருக்கப்பா என மெய்சிலிர்த்து கூறுவதும் ஏஞ்சல் உடையில் அவர் மகிழ்ச்சியோடு போஸ் கொடுக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.